ரைட். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீலா சாம்சன் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து கௌரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டீச்சர். ஓய்வு பெற்ற டீச்சரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவர் தான் வந்து தீபக் பரம்பொருள். அவர் தான் வந்து அம்மா வந்து முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாரு. அது கிறிஸ்துவ மிஷினரி நடத்தக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து பையன் வந்து பார்த்துட்டு போகிறான். பையன்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லீலா சாம்சன் அதாவது கௌரி கேரக்டர், டீச்சர் கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, தம்பி என்னை இங்கேருந்து கூட்டு போயிடுனும் போது பையன் ஏற்றுக்கல. பட் அந்த இடத்துல இட்லி இந்த சர்வ் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலையை தான் சிவன் செய்கிறாரு. அவர் தான் வந்து நம்ம ஜெயராஜன் கோழிக்கோள். அவர் தான் அந்த சர்வ் பண்ணுற வேலைலாம் பண்ணுறாரு. அப்போ இவங்க வந்து சோகமாக இருக்காங்க. யார்? நம்ம டீச்சர் வந்து அங்கே ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ ஏன் டீச்சரை இப்படி இருக்கிற? எனக்கும் ஆள் கிடையாது, என் பொண்டாட்டி சேர்த்து 12 வருஷம் ஆச்சு, நீ இப்படி சோகமாக இருக்காத, நீ ஒன்றா என் வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு போகணும் தான் சொல்கிற, என் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன், வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, நான் வந்துடுறேன்ட்டாங்க. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் திரைப்படத்துடைய கதை. உண்மையிலே சமீபத்தில் நான் பார்த்து ரசித்த அற்புதமான ஒரு படம். அதாவது ஆண்டு அனுபவிக்கணுன்ற மாதிரி எதனா சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி அனுபவித்து ரசித்த படமாக நான் சொல்லுவேன்.